திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் காதல் திருமணம் செய்த ஜோடியை மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் உறவினர்கள் ஓட ஓட விரட்டி வெட்டியதில் கணவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த கௌசல்யா கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு தரப்பினரும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது கோவை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான பெண்ணோட உடல்நிலை எந்த விதமான முன்னேற்றம் அடைந்துள்ளது? வணக்கம் கௌசல்யா. மாலதி, அதாவது நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில், அதாவது பேருந்து நிலையத்தில் பட்ட பகலில் 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து, அதாவது கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பிய அவர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு உடனடியாக இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் பெரும் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த அருகில் இருந்த கடையில் பதிவான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்களை வைத்தும், அதே போல கொலை நடந்த சம்பவத்தையும் கொலையாளிகளையும், அதாவது கௌசல்யா பாதிக்கப்பட்ட பெண் நேரில் பார்த்ததை அடுத்து அவர்கள் சொன்ன அடையாளங்களும் வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த வண்டியின் எண்ணை வைத்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் இன்றைய தினம், அதாவது நேற்று இரவு முதல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணான கௌசல்யாவுக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் தனி வார்டில் வைத்து பலத்த போலீஸ் கண்காணிப்புடன் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாருதி, சம்பவத்தில் இறந்த சங்கரின் தந்தை என்ன சொல்றாரு தமிழரசி? மாலதி, அதாவது சங்கரின் உடல் வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவருடைய தந்தை நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏற்கனவே உங்க பையன் மேல இந்த மாதிரியான தாக்குதல் ஏதாவது நடந்திருக்கா? தாக்குதல் அதானுங்க நான் சொன்னல, போன மாதம் இந்த 2 மாதத்துக்கு முதல்ல வந்து இதே ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 பேருமே எங்கள் கோமலிங்கத்துலேருந்து பஸ் ஏறி வந்து சரி ஏதோ துணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது வந்ததுமே அதே ஸ்பாட்டில் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணும்போது வேனில் வந்துட்டாங்க. வேனில் வந்து இவங்க 5 பேர் மறுபடியும் ஏதோ ரவுடி 2 பேர் சுற்றி வளைச்சிட்டாங்களாம். ஐயோ சங்கர் ஓடுறான் அப்படின்னு சொல்லவும், புள்ள ஓடுறான்னு சொல்லவும் ஓடி போகும்போது இந்த பொதுமக்கள் எல்லாம் கூடி அதுக்குள்ளே போலீஸ்கார் வந்துட்டாங்க. போலீஸ்கார் வந்து மகளிர் போலீஸில் கொண்டு போய் சரி வாங்க அவங்கள தாட்டி விட்டு போட்டு அறுவாளோடு தான் நிற்கிறாங்களாம். மகளிர் போலீஸில் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சேன். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது 5 மணிக்கு கூப்பிட்டாங்க. 5 மணிக்கு யார் கூப்பிட்றாங்கன்னு பார்க்க இவங்க மேடம் கூப்பிட்டாங்க. ஏனுங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது, பிள்ளையும் பையனும் இங்கே இருக்கிறாங்க, வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னா. சரிங்க அப்படின்னு போட்டு நான் அங்கே போய் மகளிர் போலீஸில் வந்து அங்கே பிள்ளையும் பையனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜாக்கிரதையாக இருக்குங்க மேடம், இந்த 6 மாதத்துக்கு ஒரு சிம்மு முடிஞ்சது, இன்னொரு 6 மாதம் மேடம், எப்படியோ நான் இந்த முடிச்சிடலாமுங்க அப்படின்னு. சரி எப்படியோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு மேடம் வந்து மகளிர் போலீஸில் என்னை வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க. இப்போ நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு யார் காரணம் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே மிரட்டல் இருந்ததா? ஏற்கனவே மிரட்டல் தானுங்க. மாதத்துக்கு ஒருக்க மிரட்டல் தான். 5 பேருங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தாத்தா, பாட்டி, அவங்க மாமா வந்து முதன்னைக்கே பிள்ளை கூட்டிகிட்டு போனன்னைக்கே என்னை வச்சு தான் சுற்றுறாப்பிடிங்க. இவங்க 2 பேர்த்தையும் வெட்டாமல் விட மாட்டேன்னு போட்டு முதன்னைக்கே கூட்டிகிட்டு போகிறேன். எந்தெந்த வீடு இருக்குது, எங்கே சொந்தக்காரர் இருக்கிறாங்க அதெல்லாம் காட்டுன்னு போட்டு நான் தானுங்க கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பேசுகிறாங்க, இவனுங்களை பொழைக்க விடக்கூடாது, இவனுங்களை வெட்டியே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. அதே மாதிரி என் பையனையும் தீர்த்து போட்டாங்க, அந்த பிள்ளையும் தீர்த்து போட்டாங்க. உங்கள் மருமகளில் பார்த்தீங்களா? இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க, பார்க்க விட்டாங்களா? இன்னும் பார்க்கலைங்க, இன்னும் போகலைங்க. இனிமேல் தான் வருவாங்களாமா, இனிமேல் தான் நம்ம போகணும். இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்றீங்க, காவல்துறையில் சொல்லியிருக்கீங்களா? இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. அவங்ககிட்ட சொன்ன நடவடிக்கை அவங்ககிட்ட வந்து சொல்லும்போது பார்த்து சூதானமாக இருங்க, இந்த படிப்பு முடிவு வரைக்கும், இந்த படிப்பு முடிஞ்சதுமே வெளியில் தாட்டி விட்டுருங்க, அவங்க பாட்டில் என்கிட்ட ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து மேடம் சொன்னாங்க மகளிர் போலீஸில் வந்து. சரிங்க அப்படின்னு போட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேனுங்க. ஆனால் கூட்டிகிட்டு வந்ததுமே இன்னும் 1 மாதமோ 10 நாளாக இருக்குதுங்க. இந்த சிம்மு பரீட்சை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இவனை போட்டே ஆகணும்னு போட்டு 2 பேர்த்தையுமே அவங்க 5 பேர் ரவுடி வச்சு போட்டாங்க. அறுவாளால் இந்த கையும் போச்சு, ஒரட்டாங்கையில் 5 விரலும் அப்படியே தொங்குது. சோத்தாங்கையில் பூராமே வெட்டு, சோத்தாங்கை பக்கம் பூராமே அப்படியே 4 இன்ச்சுக்கு
4 இன்ச்சுக்கு இறங்குது. 4 இன்ச்சுக்கு இறங்கும் போது பெத்த பெத்த தகப்பு எப்படி என்ன பண்ணுவேன்? அப்படியே இறங்குது. ஆனால் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும்னா கூட்டிகிட்டு போக வேண்டியது. அதுக்காக என் பையனை வெட்டுறதுக்கா? நான் இவ்வளவு தூரம் காப்பாற்றி ஒரு கூலிக்கார இவ்வளவு தூரம் காப்பாற்றணும். நான் சம்சாரம் இல்லாமல் ஒத்தையாள் பாடுபட்டு சம்சாரம் கூட இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிஏ படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியும். அந்த அளவுக்கு நான் 3 வருஷம் அது டிப்ளமா முடிச்சுட்டு போனதுனால 3 வருஷம் 3 வருஷம் நான் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். 4 நாள் நல்லபடியாக இருக்கட்டு. பின்னாடி நம்ம போயிட்டா பின்னாடி தம்பி 2 பேர் விக்னேஸ்வரனும் யுவராஜ், இவனுக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிற. என் வாழ்க்கையே என் குடும்பமே கெட்டு போச்சு. நீங்கள் இதுக்கு பார்த்து என்ன அரசாங்கம் பார்த்து என்ன செய்கிறீங்களோ அதுக்குன்னு செய்யுங்க. இப்போ இதே மாதிரி ஏற்கனவே சில சம்பவங்கள் நடந்தது. இப்போ இந்த கொலைக்கு கூட அதாவது ஜாதி மாதிரி திருமணம் செய்ய தான் காரணமாக சொல்கிறீங்க. இந்த மாதிரியான சம்பவங்களை தொடர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? எந்த அரசு வந்தாலும் இந்த ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மிக அதிகமாக கௌரவ கொலைகள் நடக்கக்கூடிய இந்த சூழலிலே சட்டமன்றத்திலே கௌரவ கொலைகளை தடுப்பதற்கு தனியாக ஒரு சட்டம் வேண்டும் என்று கேட்டபொழுது முதல்வர் பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டில் கௌரவ கொலைகளே நடக்கவில்லை என்று சொல்லி இந்த 1.5 வருடங்களில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 76 கௌரவ கொலைகள் நடந்திருக்கின்றன. தற்போது பாதிக்கப்பட்ட கௌசல்யாவிற்கு தீவிர சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கொலைக்கு காரணமானவர்களை கண்டிக்க வேண்டும் என்பதே இந்த பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மாலதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழரசி.